ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு இன்னையோட எக்ஸாம், நாளையோட எக்ஸாம் முடியுது. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது. அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நானும் எழுப்பி பார்த்துட்டேன். சரி, சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு வந்துட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சாச்சு, ஒரு பக்கம் காய்கறி கட் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நானும் எழுப்பி பார்த்துட்டேன், எழுந்திரிக்கவே இல்லை. சரி, பால்கார் வந்ததுக்கப்புறம் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி தூங்கிட்டே இருந்தாங்க. டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சு. சரி, அவசரமாக வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்லேயும் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சி. சரி, காய்கறி சாம்பார் வச்சுட்டு மற்றது எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி சரி பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 2 அடுப்புலேயே 2 வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம ஒத்தாளாக இருந்து வேலை செஞ்சு அது குழந்தைங்களையும் கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டு ரொம்ப கஷ்டங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் இப்படி தான் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, பத்தாததுக்கு நம்ம ஏதோ ஒரு டைமில் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தால் கூட அந்த மைண்டு வரமாட்டேங்குது. ஏன்னா வீட்டில் உள்ள வேலை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. இல்லை எங்கேருந்து நம்ம வெளியில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மைண்டு வந்துடுது. சாம்பார் வச்சேன்னா எப்போதுமே இட்லியை வச்சுருவேன். ஏன்னா இட்லி பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன். இருந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் கடந்துச்சு, அதையும் கழுவி வச்சாச்சு. கழுவிட்டு இருக்கப்பயே எழுப்பினேன், எழுந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி, கொஞ்சம் நேரம் நின்றுனாச்சும் எழுந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எழுந்திரிக்கவே இல்லை. டைம் வேறு ஓவர் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பாத்திரம் வந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு சமையல் வேலையும் முடிஞ்சிச்சு. சமையல் எல்லாமே முடிஞ்சு இட்லி வேக வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒத்தையாக இருந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.